அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். இன்று பௌர்ணமி தேதி, நல்ல நாள்ல இந்த காமாட்சி அம்மனை தரிசனம் செய்ததற்கு மிக பாக்கியம் செய்திருக்கணும். அந்த பாக்கியம் எனக்கு இங்க கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்கணும்னு அந்த காமாட்சி அம்மனை வேண்டிக்கிறேன். இப்போ இது ஒரு சக்தி தலம். இந்த காஞ்சிபுரத்துல உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் காமாட்சி அம்மன் தான் மூலவரையும். காமாட்சி அம்மனோட சக்தி தலம் தான் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தோட வழிபாடு அப்படின்னா, இந்த காமாட்சி அம்மன் யாரு அப்படின்னா, பார்வதியோட அவதாரம். காமதேனுவோட மகளாக பிறந்து பூமியில தோன்றி சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சவர் தான். அதாவது மணல் லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு சிவபெருமான தவம் செஞ்சு அவரை மணந்துக்கிட்டாங்க. அதற்கு முன்னாடி உலக நன்மைக்காக பந்தாசுரன் என்ற அரசனை வென்று அவங்க உக்ரமாக இருந்தாங்க. ஆதிசங்கரர் தான் அந்த உக்ரத்தை தணிக்கிறதுக்காக ஸ்ரீ சக்கரத்தை இங்கு பிரதிஷ்டை செஞ்சாங்க. இது போல இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த இரவு பத்தாது, நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த பௌர்ணமி நாள்ல நவாபரணம் விவரம் செய்வாங்க. அதாவது நவாபரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை செய்வாங்க. அதற்கு தான் இந்த திரளாக மக்கள் கூடியிருக்காங்க. பக்த கோடிகள் நீங்களும் இந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த நவாபரண பூஜையை கலந்துக்கிட்டு நீங்களும் அவங்களோட அருளை பெறுங்க. செல்வ வளம் வேண்டும், எல்லா தோஷங்களும் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இந்த நவாபரண பூஜையில கலந்துக்கிட்டு பௌர்ணமி நாள் அன்னைக்கு காஞ்சி காமாட்சி தேவியை வழிபாடு செஞ்சு அன்னையோட அருளை பெறுவோமாக. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.